யாரெல்லாம் டைரக்டராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த கதையை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யாரெல்லாம் மணிரத்னம் சார்லேருந்து, சங்கர் சார்லேருந்து, சரண் சார்லேருந்து, சேரன் சார்லேருந்து, அன்னைக்கு யார் எந்த டைரக்டர்லாம் ப்ரொடியூசர் ஆகுறாங்களோ அவங்கள்ட்டையா தான் இந்த கதையை நான் சொல்கிறேன். இது இவங்கெல்லாம் பண்ணால் தான் அது சரியாக வர முடியும், புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கே அது ஒரு ரைட்டராக இருக்கிற அவங்களுக்கே அதை வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பாண்டியராஜ் ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இதை எடுங்க அப்படின்னு தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு பயம் வரும். ஆனாலும் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு எப்படி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியே அந்த பெரிய அவ்வளோ பெரிய கனவு தான் இந்த கனவு. இதுவே வந்து சினிமானே என்னன்னே தெரியாது. என்னைக்காவது தெருவில் படம் ஓட்டும்போது அன்னைக்கு போய் படம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அப்படி தான் தேட்டரில் போய் தேட்டர் படம் பார்த்த பழக்கம் வழக்கமும் இல்லை. அப்படி ஒரு இதுவும் இல்லாதவன் ஒருத்தன் சினிமாவுக்கு போகிறதே ஒரு பெரிய சவால் தான். அப்போ ஒரு பசங்க மாதிரி ஒரு படத்தை பண்ணி அதை கொண்டு வருது இன்னும் ஒரு பெரிய போராட்டம். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டோங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. எத்தனை பேர் அசிஸ்டன்ட் ஆக முடியாமல் இன்னும் வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அசிஸ்டண்டாக இத்தனை பேர்கிட்ட வேலை பார்த்துட்டோமே. ஒரு பெரிய டைரக்டர் சேரன், பெரிய தங்கர் பச்சான், ஜெகன் சொல்லி ராமன் தேடிய சீதை, நிறைய ஒரு 8-9 படம் வேலை பார்த்துட்டேன். 9 படம் வேலை பார்த்துட்டேன். ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட முடியாமா, அது முடியாதாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் பசங்க. அதுக்கு எனக்கு சசிகுமார் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கிடைச்சாரு. அந்த படம் வந்தது.